ராகவேந்திர சாமி நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றி வச்சார். அந்த மீட்டிங்கில் அப்படி நடந்தது. ஸோ நான் வெளியே வந்துட்டு அப்புறம் சுவாமிஜி இருந்தார். நான் வருவேன் சார் டிவோட்டி, நான் வந்து கலந்துட்டு எல்லாத்துலேயும் கலந்துக்குவேன், டொனேஷன் பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி தான். நான் ஒன்றும் மாறல, நானாக தான் இருந்தேன். பதவிங்கிறது போதும் மாதிரி இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. அதெல்லாம் நம்ம தெளிவாக இருந்தேன், நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்போது ரங்கவட்டல் வந்து இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி ஒரு சின்ன கால்பேட் இங்கே ரெண்டு பார்ட்டி, அப்புறம் 2 கிளாஸ் ஆகி அவர் போனார். வேண்டாம் சாமி இங்கேருந்து போகாதீங்கன்னு அவ்வளோ தூரம் போய் ராமநாதர் இங்கேருந்து மாற்றி ராமநாதன் போனார், ராமநாதர் வேறவங்க போனார். வீடு தேடி போய் சொன்னேன், தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போய் கூட நல்லதில்லை உங்களுக்கு, எனக்கு என்ன மனசில் படுது, நீங்கள் பிருந்தாவனத்துக்கு கூட இருக்க வரைக்கும் தான் அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், தயவு செஞ்சு போகாதீங்கன்னு. இங்கேருந்து போய் கொஞ்சம் சேலத்தில் போயிருந்தார். ஒரு 1 மந்த் தான். நல்லது, ரொம்ப 60 வயசு தான், 60 வயசு. அவர் எப்படிப்பட்ட மனசுன்னு பாருங்கள். ரிட்டையர்ட் ஆகி ஒரு அமௌண்ட்டு கைக்கு வந்தோன்னே நேராக என்கிட்ட வந்தார். என் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டீங்க சுவாமி, இந்த பிடிங்க அப்படின்னு கொடுத்தாரு. இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அதனால் நம்ம உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும், அதை உயிரை பாதுகாப்பு வச்சுக்கிட்டா தான் நம்ம குடும்ப குழந்தைகளை எல்லாத்தையும் பார்க்க முடியும், நம்ம சேர்ந்தவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படி ஒரு அருமையான நம்ம அந்த மாதிரி இப்போ அந்த உடம்பையும் அந்த ராகவேந்திர சுவாமி உடம்புல உயிர் ஜெயிச்சு பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். அதனால் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக அவரை நினச்சிட்டு என்னைக்கு இருப்போம். எது வந்தாலும் நம்ம கூட அவர் இருப்பார் அப்படின்னு நீங்கள்லாம் உறுதியாக நம்பணும். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். அப்படிப்பட்ட ரங்கவட்டல் இங்கே வந்தார், பிரதிஷ்டை பண்ணார். அப்புறம் நான் சொன்னேன், நான் அது வரைக்கும் நான் நிறைய இங்கேயும் கான்ஃப்ளிக்ட் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் பிரதிஷ்டை முடிச்சுட்டு தான் 1 இயர் இருப்பேன். 1 இயர் கழிச்சு ரிசைன் பண்ணிடுவேன். என்ன 1 இயர் தான் இருப்பேன் நான். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் எந்த இதுலேயும் இருக்க மாட்டேன் நான். என்னுடைய ஏன்னா நடக்காமல் போயிருந்தேன்னு எனத்துக்காரு. டாக்டர் இத்தனைலாம் பண்ணார், இத்தனையெல்லாம் வசூல் பண்ணார், நடக்காமல் போச்சு என்னத்தை சொல்லுவாங்க ஜனங்க. ஓ மை காட், இதெல்லாம் நமக்கு தேவையா பகவானே. அதனால் பிரதிஷ்டை பண்ணி நல்லபடியாக அமைச்சிட்டு இதுலேருந்து விளைக்கணும் அப்படின்னு நினச்சேன். 1 இயர் இருந்தோம். போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க, 5 பேர் தான் இருக்கிறதே 5 பேர் 6 பேர் தான். நான்லாம் போயிருந்தேன் போஸ்ட் ஓட்டுறது தான். நான் போட்டினேன். சலிவன் ஸ்ட்ரீட் முன்னாடி ஒரு டிச் இருந்தது, டிச்சை தாண்டி ஓட்டினேன். சார் உழுதுருக்கு இல்லை, ஒன்றும் ஒழுக்க மாட்டேன்னு டிச்சை தாண்டி ஓட்டினேன். பார்த்தா அரிசி அங்கே எந்த போஸ்டும் இல்லை, டிச் தாண்டி ஓட்டுறவனே ஓட்டுறது இல்லைங்க. ஏன்னா அந்த செவரு சுத்தமாக இருந்தது, அதனால தான் ஓட்டினதில்லை. ஸோ அந்த மாதிரி சலிவன் ஸ்ட்ரீட்டு கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஓட்டினோம், சூலூர் ஃபுல்லாக ஓட்டினோம் 1998. இதுதான் முதல் ராகவேந்திர சுவாமியோட பிறந்தநாள். இன்னைக்கு அதை சொல்றதே நான் எப்பவுமே லேட்டாக வருவேன், இன்னைக்கு முதலே வர வச்சிருக்காரு, நியூஸ் சொல்றதுக்கு வர வச்சிருக்காரு. அப்படி பிறந்த நாளுக்கும் நம்ம பிருந்தாவனுக்கும் அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு. ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, மிகப்பெரிய பாக்கியம், இங்கே கலந்து மிகப்பெரிய பாக்கியம். நீங்க எல்லாம் கண்டிப்பா ராகவேந்திர சுவாமியை என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன சந்தோஷமோ கஷ்டமோ எல்லாம் மாறப்போகுது. சந்தோஷம் வந்தாலும் மாறப்போகுது, துக்கம் வந்தாலும் மாறப்போகுது. எதுவும் நிலை கிடையாது. ஒன்னே ஒன்று, நம்ம உடம்பும் உயிரும் தான் நிலை. அந்த உடம்பையும் உயிரையும் கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும். தெரியாது நல்லது எதுக்காக நடக்கும் தெரியாது. நல்லது நடந்து அது மோசமான விஷயத்துல போய் முடியும். ஒரு பிரமாதமாக மேரேஜ் பண்ணுவாங்க. பெரிய மேரேஜ் நடந்தது சென்னையில், உங்களுக்கெல்லாம் தெரியும். மிகப்பெரிய மேரேஜ் ஆட்சியே போச்சு அவங்களுக்கு. அதுக்கு சொல்ல வரல நான். அதாவது ஒரு நல்ல காரியம், அது வந்து பிரமாதமாக நடந்தது. ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு எல்லாரும் சந்தோஷம், எல்லாரும் அப்படி ஜாம் நடந்தது. ஆனால் அதனுடைய முடிவு மிக மோசமான முடிவு, மோசமான சம்பவம். ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை பேர் இந்த சுதந்திரத்துக்காக உயிரை விட்டாங்க. மோசமான முடிவு. ஆனால் இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காரியம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, நல்லதாக நடக்குதா கெட்டதா ஒன்றையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதும் கெட்டதும் நம்ம தான் காரணம். தீதும் நன்றும் பிறதரவாரா. அதனால் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். நம்ம மனசு நம்ம ஒரு நிலையை வச்சுக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நீங்கள் மனசு சொல்கிறப்பட்ட, மனசாட்சி சொல்கிறப்பட்ட, மனசாட்சிங்கிறது கடவுள். அப்படி நடக்கணும். அப்போ நான் வந்து குரு சொன்னபடி ரைட் ஓகே கொண்டாடிடுவோம் அப்படின்ட்டு முதலாக 1998 இங்கே கொண்டாடணும். அப்போ மணிவெளி இங்கே இல்லை, மணி தெரியும். நான் சொல்கிறது என்னன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்க என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அந்த சொல்லித்தரலாம். அந்த மாதிரி 1-2 பேர் இருக்காங்க. எப்பவுமே சொல்லுவார், ஏன் சொல்கிறான்னு தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் கிடைச்சது பின்னாடி. ராகவேந்திர சுவாமி அவர் இது வந்து மிகப்பெரிய அனுகிரகம். நம்ம வந்து அவருக்கு நம்ம கூட இருக்கணும், அதுதான் பெரிய அனுகிரகம். அதுக்கு என்ன சொல்ல, எதுக்காக சொல்ல வரேன்னா, ராகவேந்திர சுவாமி அப்படி ரங்கவட்டல் அனுப்பிச்சார். ரங்கவட்டல் அவர் ரொம்ப
பிரமாதம் பண்ணுவார். அவர் எது பொய் எது உண்மைன்னு நம்ம அப்படி இருப்பார். அப்படி பேசுறது அப்படி இருக்கும். ஆனால் அவர் மனசுலேருந்து பேசுவார், இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுவார். அந்த மாதிரி மிக உயர்ந்த மனிதர் அவர். முக்கியமாக நான் இப்படி சொன்னேன். இன்னொன்று ரீசன் என்ன எதுக்காக சொன்னேன்னா, பிறந்த நாள்னு முதல்ல இந்த பூமியில் கொண்டாடுறது நம்ம பிருந்தாவன். தயவுசெய்து கைது மெடிசன் இதில் என்ன தெரியும்? அப்போ நம்ம பெரிய அறிவாளி நினச்சி இதை பண்ணால் பெரிய முட்டாள்தனம் ஆயிடும். ஸோ அதை நான் பண்ணக்கூடாது, நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ரொம்ப நாள் பண்ண அப்போது வந்தவர் தான் ரங்கவெட்டம். சொன்னபோது வயசில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி காலகட்டம் வந்தவங்கெல்லாம் எந்த காரியத்துக்காக வந்தாங்கன்னா அந்த காரியம் முடிஞ்சாலும் கூப்பிட்டார் ராகவன் சாமி. எல்லாத்தையும் யார் யார் ரொம்ப சேவை ரொம்ப அத்தியந்தம் அந்த பக்தி இருக்காங்களோ அவர் சொல்லுவார். அவர் பூஜை வந்த போதெல்லாம் சொல்லுவார், இங்கே எல்லாரும் வேண்டிங்க எனக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும், எல்லாரும் வேண்டிங்க எனக்கு நீண்ட எதுக்கு சுவாமி? அவர் 60 வயசு கூட ஆகல, 58 வயசு தான். அப்போ எதுக்கு 58 வயசுல எல்லாம் சொல்றாரு? எனக்கு இப்போ ஐ எம் ரன்னிங் 69, இந்த ஜூலை வந்தால் 70. ஆனால் ஒன்றா நான் அப்படி வேண்டியது இல்லை. கடவுள் எதாவது கொடுக்குறாரு, ரைட்டு இருந்து போகலாம் அவ்வளோ நினைப்பேன். ஆனால் அவர் 58 வயசுலேயே சொல்கிறாரு. இந்த கோயில் எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. இங்கே முன்னாடி மணி வீட்லேயே சொல்லுவார், எனக்கு எல்லாரும் வேண்டிங்க ஆயில கொடுங்க வேண்டிங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்குலாம் தெரியும். அவங்க அப்படி இருந்து இருக்காங்க. இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ப முடியாதெல்லாம் இங்கே நடந்தது, நிறைய நடந்திருக்கு. அதில் ஒரு நிகழ்ச்சி நான் சொல்கிறேன். இங்கே இதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்குன்னு நாங்கள் ஆரம்பிக்கும் போது ரங்கவிட்டல் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், சென்னையில்னு வந்தார். அவர் வந்ததே பெரிய அதிசயம். இதில் என்ன விசேஷம்னா, நம்ம அங்கே மேலே யாரை வச்சுருக்கோம் தெரியுமில்ல? மேலே இருக்கிறது யாரு? ரங்கவிட்டல். அவருக்கு பேர் விட்டலா. அவர் பேர் ரங்கவிட்டலா. நம்ம இதெல்லாம் நாங்கள் இது எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது, நாங்கள் அதை எப்படி பண்ணுறது, நமக்கு ஒரு அறிவு. நம்ம டாக்டரு, அப்புறம் நம்ம கூட்டவங்களாம் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு இதுக்கும் ஆன்மீகத்துக்கு யாருக்குமே சம்மந்தம் இல்லை. சொல்லப்போனால் இந்த கோயிலுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி ராகவேந்திர சாமி செலக்ட் பண்ணி வச்சுருக்க நமக்கு தெரியாது. நடக்க போகிறது என்னன்னு நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது 95, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. 92 ஆரம்பிச்சாச்சு. ஆனால் 95 இதுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது நாங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. யாரை போய் கான்டாக்ட் பண்ணோம், மந்திராலயம் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், எல்லா பக்கம் போயிட்டு தரணும். முழுவாகல் போனோம், சுவாமிஜி பார்த்தா எல்லாத்தையும் போய் சொல்லி வச்சுட்டு தரணும். ஆனாலும் இதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும்.